2021ஆம் ஆண்டு வணிகத்துறையில் பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்கு அதில் முக்கியமாக பொருளியல் பாடத்தினை தெரிவு செய்து பரீட்சைக்கு தோற்றுள்ள மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சில மாற்றங்களை உங்களுக்கு வீடியோ வடிவில் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எமது மூன்றாவது இந்த வீடியோவில் நெகிழ்ச்சியினை கணிப்பிடும் முறைகள் சம்பந்தமாக புதிய பாடத்திட்டத்தில் கொண்டு வரப்பட்ட மாற்றத்தினை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். சாதாரணமாக நெகிழ்ச்சியினை கணிப்பிடும் முறைகள் இரண்டு வகைப்படும். ஒன்று நாம் படிக்கிறோம் புள்ளி நெகிழ்ச்சி முறை, இரண்டாவது நெகிழ்ச்சி முறை வில் நெகிழ்ச்சி முறை. புள்ளி நெகிழ்ச்சி முறை, வில் நெகிழ்ச்சி முறை என நெகிழ்ச்சியினை கணிப்பீடு செய்கின்ற இரு முறைகள் உங்களுடைய பாடத்திட்டத்தில் காணப்படுகின்றது. முதலாவதாக புள்ளி நெகிழ்ச்சி முறை தொடர்பாக சிறிய விளக்கம் ஒன்றை உங்களுக்கு தருகின்றேன். புள்ளி நெகிழ்ச்சி என்பது கேள்வி கோடொன்றில் உங்களுக்கு தெரியும் கேள்வி கோடொன்று. இந்த கேள்வி கோடொன்றில் ஒவ்வொரு புள்ளியிலும் நெகிழ்ச்சியினை கணிப்பீடு செய்யப்படும் முறைதான் புள்ளி நெகிழ்ச்சி முறை என அழைக்கப்படுகிறது. கேள்வி கோடொன்றின் ஒவ்வொரு புள்ளியிலும் நெகிழ்ச்சியை கணிப்பீடு செய்கின்ற முறை. கேள்வி கோடொன்றின் ஒவ்வொரு புள்ளியும் இந்த புள்ளி நிகழ்ச்சியை கணிப்பீடு செய்வதற்கு நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த மாதிரி ஒரு சமன்பாடு நாம் பயன்படுத்துவோம். டெல்டா கியூடி கேள்வி தொகை மாற்றம், டெல்டா பி விலை மாற்றம் தர பி இன் கீழ் கியூடி, அதாவது குறித்த புள்ளியில் உள்ள விலை குறித்த புள்ளியில் உள்ள தொகை. இந்த சமன்பாடு பாவிக்கப்படும் புள்ளி நிகழ்ச்சியை கணிப்பீடு செய்வதற்கு. அல்லது புள்ளி நிகழ்ச்சியை கணிப்பீடு செய்வதற்கு நீங்கள் படித்திருப்பீர்கள் டெல்டா கியூடியின் வீதாசாரத்தின் கீழ் டெல்டா பியின் வீதாசாரம். இந்த மாதிரி ஒரு சமன்பாடு ஒன்றும் புள்ளி நிகழ்ச்சிக்கு நீங்கள் படித்திருப்பீர்கள். அல்லது புள்ளி நிகழ்ச்சியை கணிப்பீடு செய்வதற்கு இன்னும் ஒரு சமன்பாடு நீங்கள் படித்திருப்பீர்கள். பி தர பியின் கீழ் கியூடி எனும் சமன்பாடு. இந்த மூன்று சமன்பாடுகளுமே புள்ளி நிகழ்ச்சியினை கணிப்பீடு செய்கின்ற முக்கியமான மூன்று முறைகள். அப்ப இந்த முறைகள் நீங்க உதாரணங்களோட படிச்சிருப்பீங்க. அட்டவணை ஒன்று தரப்பட்டால் புள்ளி நெகிழ்ச்சிக்கு இந்த முறை நீங்க பயன்படுத்துவீர்கள். அல்லது தகவல்கள் வீதத்தில் தரப்படுமாக இருந்தால் இந்த சமன்பாடை நீங்கள் பாவிப்பீர்கள். அல்லது கேள்வி சமன்பாடு ஒன்று தந்து குறித்த விலையை நெகிழ்ச்சியை கணிப்பிட சொன்னால் இந்த சமன்பாடை நீங்கள் பாவிப்பீர்கள். இந்த மூன்று சமன்பாடுகளுமே நெகிழ்ச்சியினை புள்ளி நெகிழ்ச்சி மூலம் கணிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் சமன்பாடு. இந்த மூன்றுக்கும் நான் சிறிய உதாரணம் ஒன்று உங்களுக்கு விளக்குகின்றேன். நெகிழ்ச்சி முறை சமன்பாடுகள் தந்து பரீட்சையில் உங்களுக்கு கேட்க முடியும். உதாரணத்துக்காக நான் இங்கே ஒரு சமன்பாடை பயன்படுத்துகின்றேன். QD சமன் 200/5P என்பது ஒரு கேள்வி சமன்பாடு. உங்கள்கிட்ட கேட்கப்படுகின்றது 10 ரூபாய் விலை 10 ரூபாவாக உள்ள போது நெகிழ்ச்சி ஆகுது. இப்போ குறிப்பிட்ட ஒரு விலையை குறிப்பிட்ட உங்கள்கிட்ட நெகிழ்ச்சியை கணிப்பிட சொன்னால் அது புள்ளி நெகிழ்ச்சி தான். இப்போ நாங்கள் இதுக்கு புள்ளி நெகிழ்ச்சி சமன்பாட்டை பயன்படுத்துவோம். ஆகவே புள்ளி நெகிழ்ச்சி சமன்பாடுகள் மூலம் தரப்படும் இடத்து B தர P இன் கீழ் QD எனும் சமன்பாட்டை உங்களுக்கு பயன்படுத்த முடியும். இங்கு B என்பது கேள்வி சமன்பாட்டில் தரப்படுகின்ற அந்த வெட்டு துண்டை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். ஆகவே B என்பது 5, P என்பது அவர்கள் எந்த விலையில கேட்கின்றார்களோ அந்த விலை, QD என்பது அந்த விலையில் காணப்படுகின்ற தொகை. ஆகவே நீங்கள் அந்த விலையில் காணப்படுகின்ற தொகையை கணிப்பீடு செய்ய வேண்டும். QD சமன் 200/5P என்பது சமன்பாடு. ஆகவே 200/5 தர அந்த விலை 10 ரூபாய் விலையை இங்கு பிரதியீடு செய்ய வேண்டும். ஆக 5 தர 10 200/50 QD 150 எனும் விலை உங்களுக்கு வரும். ஆகவே இந்த இடத்துல நீங்க 150 போடுங்க. அதன் பிறகு சுருக்கி உங்களுக்கு விடை எடுக்கலாம். இந்த சுருக்கினால் ஒரு முறை, இதுல சுருக்கினால் 30 முறை காணப்படுகிறது. 10 சுருக்கலாம் ஒரு முறை, இதை சுருக்கினால் 3 முறை. ஆகவே விடை உங்களுக்கு வரும் 1 கீழ் 3 அல்லது 0.33 என்ற இறுதி விடையை உங்களுக்கு பெற முடியும். ஆகவே சமன்பாடு ஒன்றை தந்து நெகிழ்ச்சியை கணிப்பீடு செய்ய சொன்னால் நீங்கள் இந்த முறையில் நீங்கள் நெகிழ்ச்சியை கணிப்பீடு செய்யலாம். இது ஒரு குறிப்பிட்ட ஒரு விலையில் காண்பது இது புள்ளி நெகிழ்ச்சி தான். இது தெளிவாக மாணவர்களை கொள்ள வேண்டும். இது புள்ளி நெகிழ்ச்சி குறிப்பிட தேவையில்லை. ஒரு விலையை குறிப்பிட்டாலே அது புள்ளி நெகிழ்ச்சி தான். ஆக இரண்டாவது உதாரணத்தை இப்பொழுது நாங்கள் அவதானிப்போம்.
இரண்டாவது உதாரணம், சில சந்தர்ப்பங்களில் வீதத்தில் உங்களுக்கு தரவுகள் தரப்படும். வீதத்தில் தரப்படுமாக இருந்தால் அங்கும் புள்ளி நெகிழ்ச்சி தான் முக்கியத்துவம் பெறும். இப்போ உதாரணத்திற்காக எக்ஸ் பொருளின் விலை 10% அதிகரித்த போது எக்ஸ் பொருளுக்கான கேள்வித்தொகை 20% வீழ்ச்சி கண்டதுன்னு சொல்றாங்க. எக்ஸ் பொருளோட விலை 10% அதிகரித்த போது எக்ஸ் பொருளின் கேள்வித்தொகை 20% வீழ்ச்சி கண்டது. இந்த மாதிரி தந்து நெகிழ்ச்சியை கணிப்பிடுகன்னு சொன்னால் இங்கும் நீங்கள் கணிக்கின்ற நெகிழ்ச்சி புள்ளி நெகிழ்ச்சியாக கருதப்படும். ஆகவே இங்கு நாம் புள்ளி நெகிழ்ச்சிக்குரிய சமன்பாடு வீதத்தில் தரப்படுமாக இருந்தால் டெல்டா கியூடியின் வீதாசாரத்தின் கீழ் டெல்டா பியின் வீதாசாரம் என்ற சமன்பாட்டை பயன்படுத்தும். இதன் போது டெல்டா கியூடியின் வீதாசாரம் என்பது கேள்வி தொகை மாற்ற வீதாசாரம் 20% அதிகரிக்கும். டெல்டா பி என்பது விலையில் ஏற்படும் வீதாசார மாற்றம் 10% வீழ்ச்சி. ஆகவே இங்கு நெகிழ்ச்சி குணகம் ψ2 என பெறப்படும். ஆகவே ψ2 என பெறப்படுகின்றது நெகிழ்ச்சி குணகம். இங்கு நாங்கள் கணித்த நெகிழ்ச்சி புள்ளி நெகிழ்ச்சி. முதலாவது சமன்பாட்டை அடிப்படையாக கொண்டு கணித்தோம் புள்ளி நெகிழ்ச்சி முறை. வீதத்தில் தரவுகள் தரப்படும் பொழுது இங்கு கணிப்பிடப்படுகின்ற நிகழ்ச்சியும் புள்ளி நெகிழ்ச்சியாக கணிக்கப்படும். மூன்றாவது அணுகுமுறை, அட்டவணை ஒன்று உங்களுக்கு தந்து புள்ளி நெகிழ்ச்சியை கணிக்க சொல்லுவார். அப்ப அட்டவணை ஒன்று தந்து புள்ளி நெகிழ்ச்சியை கணிக்க சொன்னால் அதற்குரிய விளக்கம் எவ்வாறு அமையும் என அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். மூன்றாவது இங்கு நான் பயன்படுத்துகின்ற இந்த உதாரணம், இந்த அட்டவணை ஒன்று உங்களுக்கு தரப்படும் விலை கேள்வி தொகை தரப்பட்டு அவன் கேள்வியிலே கேட்கிறான்னு வைத்துக் கொள்ளும் புள்ளி நெகிழ்ச்சியை கணிப்பிடுகிறேன் சொல்றேன். உண்மையாக இந்த அட்டவணைக்கு புள்ளி நெகிழ்ச்சி பொருத்தமில்லை, நான் ஒரு விளக்கத்துக்காக எடுத்துக்கொள்றேன். புள்ளி நெகிழ்ச்சியை கணிப்பிடுகிறேன் இந்த மாதிரி அட்டவணை ஒன்று தரப்பட்டால் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நீங்க வந்து அந்த மற்ற சமன்பாடை பயன்படுத்துவீங்க. இப்போ மற்ற சமன்பாடுங்கிற நேரம் டெல்டா கியூடியின் கீழ் டெல்டா பி தர பியின் கீழ் கியூடி என்னும் சமன்பாடு. ஆகவே டெல்டா கியூடி என்பது கேள்வி தொகை மாற்றம். கேள்வி தொகை 100 இருந்து 50 ஆகுது. அப்ப ψ 50. டெல்டா பி என்பது விலையில் ஏற்படும் மாற்றம் 10. இங்கு பி என்பது நாங்கள் ஆரம்ப விலை என குறிப்பிடுவோம். ஆரம்ப விலை 10. ஆரம்பத்தில் காணப்பட்ட தொகை 100. ஆகவே இதை நாங்கள் சுருக்கி விடையொன்று எடுப்போமாக இருந்தால் 10 வெட்டுப்பட்டு போயிடும். 1 இதுல 2. ஆகவே வந்து ψ 1 கீழ் 2 என்பது ψ 0.5 என்னும் விடை பெறப்படும். இது அட்டவணை ஒன்று உங்களுக்கு தரப்பட்டு கேள்வியில் புள்ளி நெகிழ்ச்சியை கணிப்பிடுக என குறிப்பிட்டால் இந்த சமன்பாடை பயன்படுத்தி நீங்கள் இவ்வாறு புள்ளி நெகிழ்ச்சியை கணிப்பிட முடியும். ஆகவே நெகிழ்ச்சியை கணிப்பீடு செய்வதற்கு 2 பிரதான முறைகள் காணப்படுகின்றது. ஒன்று புள்ளி நெகிழ்ச்சி முறை, அதற்கு 3 விதமான உதாரணங்கள் உங்களுக்கு தரலாம் என பார்த்தோம். இரண்டாவது வந்து வில் நெகிழ்ச்சி முறை, இரண்டாவது முக்கியமானது. அதற்கு முன்னர் இந்த புள்ளி நெகிழ்ச்சி முறையில குறைபாடு ஒன்று காணப்படுகின்றது. புள்ளி நெகிழ்ச்சி முறை நெகிழ்ச்சியை கணிப்பீடு செய்வதற்கு பொருத்தமானது ஒன்று அல்ல. அதற்குரிய காரணம் என்னவென்றால் இந்த புள்ளி நெகிழ்ச்சி முறை இந்த சமன்பாட்டின் மூலம் தான் அளவிடப்படுகின்றது. இந்த சமன்பாட்டின் மூலம் புள்ளி நெகிழ்ச்சி அளவிடப்படுகின்றது. அப்படி அளவிடுகின்ற பொழுது நான் இங்க வந்து விலை அதிகரித்துள்ளது என நெகிழ்ச்சியை கணிப்பிட்டிருக்கிறேன். விலை அதிகரித்துள்ளது என நெகிழ்ச்சியை கணிப்பிட்டால் எனக்கு விடை வருகின்றது ψ 0.5. இதே தகவலை இன்னொரு மாணவர் என்ன செய்கின்றார் என்றால் விலை குறைந்துள்ளது என கொண்டு நெகிழ்ச்சியை கணிக்க போறார். இதே தகவல் தான், எந்த வித்தியாசமும் இல்லை. அவர் என்ன செய்யறாரு, விலை 20 ரூபாய் உள்ள பொழுது கேள்வித்தொகை 50, விலை 10 ரூபாய் உள்ள பொழுது கேள்வித்தொகை 100 என இதே தகவலை இன்னொரு பார்வையில பார்க்கிறார். ஒரே பண்டம் தான். இப்ப அந்த மாணவர் இதே சமன்பாட்டை பயன்படுத்தி நெகிழ்ச்சியை கணிப்பிடுகின்றார் வைத்துக் கொள்வோம். இப்ப இதே சமன்பாடு தான் இங்க பாருங்க. டெல்டா கியூடி என்பது கேள்வித்தொகை மாற்றம். கேள்வித்தொகை மாற்றம் 50 கூடுது, அப்ப சக 50. விலை மாற்றம் 20 இருந்து 10 குறைது, ψ 10. ஆரம்பத்தில் காணப்படுகின்ற விலை 20, ஆரம்பத்தில் காணப்படுகின்ற தொகை வந்து 50. ஆக அந்த மாணவனுக்கு விடை வந்து ψ 2 என பெறப்படும். ஒரே பண்டம் விலை அதிகரித்துள்ளது என நெகிழ்ச்சியை கணிப்பிடும் பொழுது ஒரு விடையும்,
விலை குறைந்துள்ளது என நிகழ்ச்சியை கணிப்பிடும் பொழுது இன்னும் ஒரு விடையும் பெறப்படுகிறது. அது சாதாரணமா கிட்டத்தட்ட உள்ள விடை அல்ல. இங்கு 0.5 என்பது நெகிழ்ச்சி அற்ற ஒரு அத்தியாவசிய பண்டமாகின்றது. இந்த பண்டம் இங்க நீங்க கணிச்சீங்கன்னா நெகிழ்ச்சி உள்ள ஒரு பண்டமாக மாறுகிறது. ஆகவே ஒரே பண்டம் விலை அதிகரிக்கும் பொழுது நெகிழ்ச்சி அற்றதாகவும் விலை குறையும் பொழுது நெகிழ்ச்சி உள்ளதாக மாறுவதற்கு எந்த விதத்திலும் வாய்ப்பில்லை. ஆகவே இது பண்டத்தில் உள்ள குறைபாடு அல்ல, நெகிழ்ச்சியை கணக்கீடு செய்கின்ற புள்ளி நெகிழ்ச்சி முறை இந்த சமன்பாட்டில் உள்ள குறைபாட்டின் காரணமாகவே தான் வித்தியாசமான விடை பெறப்படுகின்றது. இதை நீங்கள் இன்னும் உறுதிப்படுத்தும் விதமாக படித்திருப்பீர்கள். எவ்வாறு என்றால், சாதாரண கேள்விக்கோடொன்றின் வழியே புள்ளி நெகிழ்ச்சியானது முடிவிலி தொடக்கம் 0 வரை காணப்படும் படிச்சிருக்கோம். ஒரு பண்டத்துக்கு நாம் கேள்விக்கோடு அரிசியின் கேள்விக்கோடு இது. இப்ப இந்த ஒரு பண்டத்துக்கு வரைகின்ற இந்த கேள்விக்கோட்டுல 5 இடத்துல 5 விதமான நிகழ்ச்சி வரும், புள்ளி நிகழ்ச்சி. அப்ப கேள்விக்கோடு விளையாட்சி வெட்டும் புள்ளியில் முடிவிலியாக காணப்படும். கேள்விக்கோட்டின் சரியான நடுப்புள்ளியில் விளைசார் நிகழ்ச்சி குணகம் 1 பெருமானம் பெறும். இந்த பிரதேசம் நீங்க படிச்சிருக்கீங்க நெகிழ்ச்சி உள்ளதாக காட்டும், இந்த பிரதேசம் நெகிழ்ச்சி அற்றதாக காட்டும். இது எல்லாமே புள்ளி நெகிழ்ச்சி முறை. ஆகவே புள்ளி நெகிழ்ச்சி முறையின் பிரதானமான குறைபாடு பண்டத்துல விலையில் மாற்றம் ஏற்பட நெகிழ்ச்சி குணகத்துல பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு போகும். அதனால் அது ஆடம்பர பண்டமா, அத்தியாவசிய பண்டமா, அல்லது பிரதியீடுகளே இல்லாத ஒரு அத்தியாவசிய பண்டமா, அது என்ன பண்டம் என்பதை இனம் காண்பதற்கு புள்ளி நிகழ்ச்சி முறை பொருத்தமானதாக கருதப்பட மாட்டாது. அதனால இந்த புள்ளி நிகழ்ச்சி கழிக்கிற முறைகள் தெரியணும், அதுல குறைபாடு உங்களுக்கு தெரியணும், அது என்னென்ன முறைகள் எல்லாம் உங்களோட பாடத்திட்டத்தில் உள்ளது என்ற விளக்கங்களை தற்பொழுது நான் சொன்ன இந்த உதாரணங்களை பயன்படுத்தி நீங்கள் எடுத்திருப்பீர்கள் என நம்புகின்றேன். ஆகவே இது முதலாவது. இரண்டாவது ஒரு முறை ஒன்று உங்களுக்கு நியூஸ் சிலபஸ்ல அறிமுகப்படுத்துறாங்க, ஏற்கனவே இருந்ததுதான் பாடத்திட்டத்துல, நீக்கப்பட்டு மீண்டும் அறிமுகமாகின்றது வில் நெகிழ்ச்சி முறை. இப்பொழுது நாங்கள் வில் நெகிழ்ச்சி முறை தொடர்பாக சிறிய விளக்கம் ஒன்றை. இரண்டாவதாக நாங்கள் நெகிழ்ச்சியை கணக்கீடு செய்வதற்கு பயன்படுத்துகின்ற முறை வில் நெகிழ்ச்சி முறை அல்லது வளைவு நெகிழ்ச்சி முறை. வில் நெகிழ்ச்சி முறை என்பது என்னென்றால், கேள்விக்கோட்டின் ஒவ்வொரு புள்ளியிலும் நெகிழ்ச்சியை கணிப்பிட மாட்டோம். கேள்விக்கோட்டில் ஏதாவது 2 புள்ளிகளுக்கு இடையில் நெகிழ்ச்சியை கணிப்பீடு செய்வதற்கு பயன்படுத்துகின்ற முறைதான் வில் நெகிழ்ச்சி முறை. ஏதாவது 2 புள்ளிகளுக்கு இடையில் நெகிழ்ச்சியை கணிப்பீடு செய்வது. இந்த படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா புள்ளி ஏக்கும் பிக்கும் இடையில் நெகிழ்ச்சியை கணிப்பீடு செய்வதுதான் வில் நெகிழ்ச்சி முறை. ஏதாவது 2 புள்ளிகளுக்கு இடையில், கேள்விக்கோட்டின் ஏதாவது 2 புள்ளிகளுக்கு இடையில் நெகிழ்ச்சியை கணிப்பீடு செய்வதற்கு பயன்படுத்தும் முறைதான் வில் நெகிழ்ச்சி முறை என அழைக்கப்படும். வில் நெகிழ்ச்சி முறையை கணிப்பீடு செய்வதற்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற சமன்பாடு டெல்டா QDயின் கீழ் டெல்டா P தர, இங்க நாம 2 விலைகளை கவனத்தில் எடுப்போம், P1 சහ P2. அதே மாதிரி 2 தொகைகளை கவனத்தில் எடுப்போம், Q1 சහ Q2. அட இரண்டிலேயுமே அரைவாசிதான் கவனத்தில் கொள்வது. இந்த அரையும் அரையும் சுருக்கும் பொழுது வெட்டப்பட்டதால் அதை நீங்கள் எழுதணும் என்பது கட்டாயம் இல்லை. அரையும் அரையும் சுருக்கும் பொழுது வெட்டப்பட்டது. ஆகவே இந்த சமன்பாடை பாவித்துதான் நாங்கள் வில் நெகிழ்ச்சியை கணிப்பீடு செய்வோம். அப்ப இப்ப பாருங்க, இந்த நான் வரைந்திருக்கிற இந்த தகவல்களை நாங்கள் ஒரு அட்டவணைப்படுத்தின மாதிரி எழுதுறதாக இருந்தால், விலை 5 ரூபாவா உள்ள பொழுது தொகை 200, விலை 10 ரூபாவா உள்ள பொழுது தொகை 100. இந்த வரைபடத்தில் உள்ள தகவல். இந்த தகவலை நான் இந்த சமன்பாட்டில் பிரதியீடு செய்தால் கேள்வி தொகை மாற்றம் 100, விலை மாற்றம் 5, ஆரம்ப விலை 5, புதிய விலை 10, ஆரம்ப தொகை 100, புதிய தொகை 200. இதுதான் இங்க தரப்பட்டிருக்கிற சமன்பாட்டுக்குரிய பிரதியீடு. அவை 100ன் கீழ் 5 தர 15ன் கீழ் 300 விடை வரும். ஆகவே 5ஐயும் 15ஐயும் சுருக்கினால் 3 முறை, 100ஐயும் 300ஐயும் சுருக்கினால் 3 முறை வரும். 3 பிரிச்சால் விடை 101 வரும். இப்ப 101 என்பது இந்த நான் வரைந்திருக்கிற இந்த கோட்டில் பெறப்படுகின்ற விடை. ஏக்கும் பிக்கும் இடையில் நெகிழ்ச்சி குணகம் 101 என பெருமானம் பெறும். ஆகவே இது அலகு நெகிழ்ச்சி. 101 என்பது அலகு நெகிழ்ச்சி. அலகு நெகிழ்ச்சியா இல்லையா என்பதை இப்ப எங்களுக்கு உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அலகு நெகிழ்ச்சியின் ஒரு தன்மை என்னவென்றால்,
விலை மாற்றம் எத்திசையில் அமைந்தாலும் உற்பத்தியாளரின் வருமானம் மாறாது. உற்பத்தியாளரின் வருமானம் மாறாது அல்லது நுகர்வோன் செலவு மாறாது. உதாரணத்துக்கு 5 ரூபாய் விலையில் 200 அலகுகளை வாங்குகின்றான் என்றால் 5 தர 200 1000 நுகர்வோன் செலவு. 10 ரூபாய் விலையில் 100 அலகு வாங்குகின்றான் என்றால் 10 தர 100 1000 நுகர்வோன் செலவு. ஆகவே நுகர்வோன் செலவு அல்லது உற்பத்தியாளரின் வருமானம் மாறவில்லை என்றால் கட்டாயம் அது என்ன நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அலகு நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் மாணவர்களாகிய நீங்கள் இந்த தாவலுக்கு புள்ளி நிகழ்ச்சியை கணித்தீர்கள் என்றால் கட்டாயமாக 1 என்ற விடை வராது. அது ஒன்றை விட கூடுதலான ஒரு விடை வரும் அல்லது ஒன்றை விட குறைந்த விடை. நான் புள்ளி நிகழ்ச்சி முறையை விளங்கப்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு குறைபாடு சொல்வேன். என்ன அந்த குறைபாடு என்றால் விலை அதிகரிக்கின்றது என நிகழ்ச்சியை கணித்தால் ஒரு விடை வரும், விலை குறைந்துள்ளது என நிகழ்ச்சியை கணித்தால் இன்னும் ஒரு விடை வரும். ஆனால் வில் நிகழ்ச்சி முறையில் அந்த எந்த ஒரு சிக்கலும் வராது. விலை அதிகரித்தால் 5 சக 10 100 சக 200 போட போறீங்க. விலை குறைந்துள்ளது இதே அட்டவணையை நீங்க மாற்றி போட்டீங்கன்னா 10 முன்னால் வரும் 5 பின்னால் 200 முன்னால் வரும் 100 பின்னால் போகும். விடை அதே போன்று சை ஒன்று உள்ள விடை தான். ஆகவே வில் நிகழ்ச்சி முறையில விலை அதிகரித்துள்ளது விலை குறைந்துள்ளது என நீங்க அட்டவணையை எந்த திசைக்கு நீங்க மாற்றி எடுத்தாலும் நெகிழ்ச்சி குணகம் ஒரு பெருமானம் தான் பெறப்படும், வேறு வேறு பெருமானங்கள் பெறப்பட மாட்டாங்க. நாங்கள் புள்ளி நிகழ்ச்சி முறை சம்பந்தமாக உங்களுக்கு சுருக்கமாக விளக்கப்பட சொன்னேன். சாதாரண கேள்விக்கோடு ஒன்றின் புள்ளி நிகழ்ச்சி முடிவிலி தொடக்கம் 0 வரை காணப்படும். ஆனால் வில் நிகழ்ச்சியில் அந்த எந்த ஒரு சிக்கலும் வராது. அது நாங்கள் 2 புள்ளிகளுக்கு இடையில கணிப்பீடு செய்ததால எப்பயுமே 2 புள்ளிகளுக்கு இடையில ஒரே விடை தான் உங்களுக்கு பெறப்படும். ஆகவே புள்ளி நிகழ்ச்சி வில் நிகழ்ச்சி மாணவர்கள் நீங்க நினைவைத்துக் கொள்ளணும். அது சாதாரணமாக விலைசார் கேள்வி நிகழ்ச்சிக்கும் புள்ளி நிகழ்ச்சி வில் நிகழ்ச்சி காணப்படுகின்றது. கேள்வியின் குறுக்கு நிகழ்ச்சிக்கும் புள்ளி நிகழ்ச்சி வில் நிகழ்ச்சி காணப்படுகின்றது. வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சிக்கும் புள்ளி நிகழ்ச்சி வில் நிகழ்ச்சி காணப்படுகின்றது. குறித்த ஒரு வருமானத்தில் நிகழ்ச்சியை கணிப்பீடு செய்ய சொன்னால் புள்ளி நிகழ்ச்சி முறையை பயன்படுத்துவீர்கள். 2 வருமானங்கள் தந்து நிகழ்ச்சியை கணிப்பீடு செய்ய சொன்னால் வில் நிகழ்ச்சி முறையை பயன்படுத்துவீர்கள். குறித்த ஒரு விலையில் நிகழ்ச்சியை கணிப்பீடு செய்ய சொன்னால் புள்ளி நிகழ்ச்சி முறையை பயன்படுத்துவீர்கள். அதே போன்று 2 விலைகள் தரப்பட்டு நிகழ்ச்சியை கணிப்பீடு செய்ய சொன்னால் அங்கு நீங்கள் வில் நிகழ்ச்சி முறையை பயன்படுத்துவீர்கள். இப்ப நுகர்வோனின் வருமானம் 10,000 ரூபாய் உள்ள பொழுது கேள்வி 100 அலகுகள் ஆகும். 10,000 20,000 நுகர்வோனின் வருமானம் அதிகரித்த பொழுது கேள்வி 200 அலகுகள் ஆகும். இந்த மாதிரி 2 வருமானங்கள் தந்த நிகழ்ச்சியை கணிப்பீடு செய்ய சொன்னால் அங்கு நீங்கள் புள்ளி நிகழ்ச்சி முறையை பயன்படுத்தக்கூடாது, வில் நிகழ்ச்சி முறையை பயன்படுத்த வேண்டும். அங்கு விலைக்கு பதிலாக வருமானத்தை பிரதியீடு செய்து வில் நிகழ்ச்சி முறையை பயன்படுத்துவீர்கள். ஆகவே குறுக்கு நிகழ்ச்சியாக இருந்தாலும் வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியாக இருந்தாலும் விலைசார் கேள்வி நிகழ்ச்சியாக இருந்தாலும் தனி ஒரு விலைக்கு கணிப்பிடும் பொழுது புள்ளி நிகழ்ச்சி முறை பயன்படுத்தப்படும். 2 விலைகள் உங்களுக்கு 2 வருமானங்கள் தரப்பட்டிருந்தால் கட்டாயமாக நீங்கள் வில் நிகழ்ச்சியை பயன்படுத்த வேண்டும். புள்ளி நிகழ்ச்சி முறையில் பல குறைபாடுகள் காணப்படுகின்றது. பண்டங்களை தெளிவாக இனம் காண்பதற்கு வில் நிகழ்ச்சி முறைதான் சிறந்தது. ஆகவே மாணவர்களுக்கு இங்கு நான் தந்திருக்கிற விளக்கங்கள் போதுமானதை நம்புகின்றேன். 2019ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டு 2021ஆம் ஆண்டுகளில் எல்லாம் இந்த புள்ளி நிகழ்ச்சி வில் நிகழ்ச்சி தொடர்பான கேள்விகள் 20கள் வந்துள்ளது. 21ஆம் ஆண்டில் எதிர்பார்க்க முடியும். ஆகவே மாணவர்கள் முறையாக இதை பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு புதிய ஒரு விடயம் ஒன்றில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.